வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உழைத்த பணம் திரும்ப கிடைக்காமல் தவித்த ஒரு காலகட்டங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானங்களும் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானங்களும் பலவீனமடையும் காலகட்டத்தில் இந்த நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உங்களுக்கு உழைப்பு என்று தேடி வரும் பொழுது நீங்கள் அதிகமாக உழைத்திருப்பீர்கள். அதிகமான ஒரு வேலைகளையும் மற்றவர்களுக்கு செய்தும் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அதற்கான ஒரு அங்கீகாரங்களும் அதற்கான ஒரு ஊதியங்களும் கிடைத்திருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாகவே கிடைத்திருக்காது. அது இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ரத்தம் சிந்தி பகல் இரவு பார்க்காமல் உழைத்த பணத்தை யாரோ ஒருத்தவர்கள் அவசர தேவை என்று கேட்டபோது இறக்கப்பட்டு நீங்கள் கொடுத்து உதவி செய்தீர்கள். ஆனால் நீங்கள் உதவி செய்யும் பொழுது அது நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதனை உதவி செய்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பணமானது உங்களுக்கு ஏதேனும் அவசர தேவைகள் என்று கேட்டபோது அந்த நபர்கள் நான் ஏன் உனக்கு திருப்பி தர வேண்டும் என்றெல்லாம் உங்களை தவறாக கூட நிச்சயமாகவே பேசியிருக்கலாம். ஆனால் வாங்கிய பணம் கைகளுக்கு வரும் வரை இருந்த அவங்களின் முகம் வாங்கிய பிறகு அப்படியே மாற்றப்பட்டிருக்கும். வாங்கும் வரைக்கும் தேன் போல இருந்தார்களே, வாங்கிய பிறகு ஏன் இப்படி எரிந்து எரிந்து விழுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமான ஒரு சிந்தனைகளை உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். கேட்டால் இழுத்தடிப்பது, போனை எடுக்காமல் தவிர்ப்பது, உங்களையே மிரட்டுவது போன்ற செயல்களால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய சொந்த பணத்தை கேட்பதற்கு நீங்கள் பிச்சைக்காரனை போல அவங்களிடம் கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உணர்ச்சிகளை வைத்து விளையாடிய ஒரு உறவும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மேஷம் ராசிக்காரங்களை, மனிதன் தனது பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் தனது உணர்ச்சிகளை தவறான இடத்தில் முதலீடு செய்து விட்டதாக உணரும் பொழுது அந்த இழப்பு நீண்ட நாட்கள் மனதில் நின்று கொண்டு அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய மனதிற்குள் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்துமா என்று பார்த்தால் நிச்சயமாகவே பொருந்தாது. ஆனால் சிலருக்கு இது வாழ்க்கையின் மறக்க முடியாத ஒரு பாடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுக்க போகிறது. நீங்கள் ஒருவரை முழு மனதுடன் நம்பியிருக்கலாம். அவர் சிரித்தால் நீங்கள் மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவர் கவலையாக இருந்தால் உங்களுடைய மனங்களும் கனந்து பிறக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு சிறப்பு இடத்தை கூட நீங்கள் கொடுத்து மிக முக்கியமான ஒரு நபர்களாகவே அவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்துக் கொண்டு இருந்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் அவர்களுக்கு தேவை என்று வரும் பொழுது உங்களை தேடி தேடி வந்த நபர்கள் இப்பொழுது நீங்கள் தேவையில்லை, அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு சென்றவுடன் உங்களையே தவறாக பேசிய ஒரு உறவினர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் அந்த அன்பும் அக்கறையும் ஒரே அளவில் திரும்ப கிடைக்கவில்லை என்று ஒரு கட்டத்தில் தோன்றிய ஒரு நிகழ்வுகளும் உடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில நேரங்களில் உங்களை தேடி வந்தவர் அவருக்கு தேவையான நேரங்களில் மட்டுமே உங்களுடன் இருந்திருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்ட போது மட்டும் அமைதியாக விலகிய ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே மாறி அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் வரவழைத்திருக்கும். அந்த அனுபவத்திற்கு பிறகு நீங்கள் கூட மாறியிருக்கலாம். முன்பு இருந்த திறந்த மனமானது கொஞ்சம் எச்சரிக்கையாக மாறிய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எல்லோரிடமும் உடனே மனதை திறக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். நான் இதுவரை கோரியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் இதெல்லாம் உங்களுடைய தவறு என்று கூற முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில அனுபவங்களை தேடி கொடுப்பதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மேசம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. வியாபாரம் நிமித்தமான அறிமுகங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப் போகிறது. உங்களின் மீதான நம்பிக்கை என்பதை மேம்பட்டு இனிமேல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் எதில் கால் வைத்தாலும் அதில் உங்களை நம்பி எல்லா விதமான செயல்களையும் கொடுக்கக்கூடிய நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப் போகிறது. வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சாதகமான ஒரு சூழல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாட்களும் மிக அருகில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பிரபலமானவர்களின் சந்திப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்க வேண்டுமோ அதிலெல்லாம் நல்ல ஒரு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதகமாகவே நடக்கும். மனதளவில் மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். புதிய முதலீடுகள் நல்ல ஒரு பலனை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஒரு காலத்தில் எடுத்த சில முடிவுகள் உங்களுக்கு எதிர்பார்த்த பலனை தராமல் கூட போயிருந்திருக்கலாம். அதனால் புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு தயக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அந்த தயக்கங்கள் தான் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தும் சேர்த்திருக்கலாம். ஆனால் எல்லா வாய்ப்புகளும் ஒரே மாதிரி இருக்காது. புதிய முதலீடு, புதிய தொழில் அல்லது புதிய திட்டம் குறித்து சிந்திப்பதற்கு முன் முழுமையான தகவல்களை அறிந்து கொண்டு என்ன நடக்கிறது, நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் நிதானமாக முடிவு எடுப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நமக்குள்ள நன்மைகள் என்பதை உருவாக்கி கொடுக்கும். சரியான திட்டமிடலுடன் முன்னேறினால் சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் என்பது கிடைத்து சில வாய்ப்புகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். அனுபவத்துடன் சேரக்கூடிய விவேகங்கள் எதிர்கால வெற்றிக்கான வலுவான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறப்போகிறது என்பதை இனி வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் கொஞ்சம் அறிந்து வைத்துக் கொள்வது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. வியாபாரம் மற்றும் தொழில் ஸ்தானமான 7ஆம் இடமும் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடமும் சுப கிரகங்களின் பார்வையால் புனிதம் அடையக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதனாலேயே நீங்கள் தேடி போய் அடைந்த காலங்கள் என்பது மாறி புதிய தொழில் வாய்ப்புகளும் பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்களும் உங்களை தேடி உங்களுடைய வாசல் கதவை தட்டக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்கு அருகிலேயே இருக்கிறது. புதிய கூட்டாளிகள் நம்பகமானவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைவார்கள். முந்தைய நஷ்டங்களை எல்லாம் ஈடுகட்டும் அளவுக்கு தொழிலில் லாபங்கள் பன்மடங்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரங்களும் புதிய ஆர்டர்களும் தாராளமாகவே கிடைத்து சந்தையில் உங்களுடைய தொழில் கீர்த்தி உலகறிய ஓங்கக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது வந்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. வியாபாரம் நிமித்தமான அறிமுகங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப் போகிறது. உங்களின் மீதான நம்பிக்கை என்பதை மேம்பட்டு இனிமேல் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் எதில் கால் வைத்தாலும் அதில் உங்களை நம்பி எல்லா விதமான செயல்களையும் கொடுக்கக்கூடிய நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப் போகிறது. வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சாதகமான ஒரு சூழல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாட்களும் மிக அருகில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பிரபலமானவர்களின் சந்திப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்க வேண்டுமோ அதிலெல்லாம் நல்ல ஒரு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாதகமாகவே நடக்கும். மனதளவில் மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். புதிய முதலீடுகள் நல்ல ஒரு பலனை இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஒரு காலத்தில் எடுத்த சில முடிவுகள்
உங்களுக்கு எதிர்பார்த்த பலனை தராமல் கூட போயிருந்திருக்கலாம். அதனால் புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு தயக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். அந்த தயக்கங்கள் தான் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தும் சேர்த்திருக்கலாம். ஆனால் எல்லா வாய்ப்புகளும் ஒரே மாதிரி இருக்காது. புதிய முதலீடு, புதிய தொழில் அல்லது புதிய திட்டம் குறித்து சிந்திப்பதற்கு முன் முழுமையான தகவல்களை அறிந்து கொண்டு என்ன நடக்கிறது, நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் நிதானமாக முடிவு எடுப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நமக்குள்ள நன்மைகள் என்பதை உருவாக்கி கொடுக்கும். சரியான திட்டமிடலுடன் முன்னேறினால் சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் என்பது கிடைத்து சில வாய்ப்புகளும் இனிமேல் உங்களுடைய